ட்ரம்ப் ஒரு வரிய போட்டதும் இந்தியா பணிஞ்சு போச்சா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயம் சொன்னார்னா உலகமே திரும்பி பார்க்கும். ஆனா நம்ம நாட்டுக்கிட்ட அவர் சொன்னது என்ன தெரியுமா? ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்காதீங்க, மீறி வாங்குனா 50% வரி போடுவேன்னு மிரட்டி பார்த்தார். இதை கேட்டதும் இந்தியா பயந்துருச்சா? உண்மையிலேயே இது இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை தான். ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்து மலிவான விலைக்கு நிறைய கச்சா எண்ணெய் வாங்கிக்கிட்டே இருந்தோம். இதனால அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க ரஷ்யாவுக்கு எதிரான போரில் இந்தியா உதவுதுன்னு நினைச்சாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கும் நமக்கும் இடையே வர்த்தகத்துல பெரிய இடைவெளி இருக்கு. இதை சரி செய்ய ட்ரம்ப் இந்த வரியை ஒரு ஆயுதமா பயன்படுத்தினார். ஆனா நம்ம இந்தியா மத்திய அரசு இதையெல்லாம் கண்டுக்கல. நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்த மாட்டோம்னு வெளிப்படையா சொன்னாங்க. நிலைமை இப்படி இருக்கும்போதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். கடந்த ஆகஸ்ட் மாசத்துல இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உட்பட பெரிய கம்பெனிகள் அமெரிக்கா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 9 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் வாங்கி இருக்கிறாங்க. இது நம்ம மொத்த தேவையில 8%. வருஷத் தொடக்கத்துல இது வெறும் 3% தான் இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்குற கச்சா எண்ணெய் இன்னும் குறையவே இல்லை. நம்ம தேவையில் 36% அவங்க கிட்ட இருந்துதான் வருது. அப்போ ட்ரம்ப் போட்ட வரிக்கு இந்தியா உண்மையிலேயே பணிஞ்சு போச்சா? இல்ல, இது ஒரு வியாபார தந்திரமா? விலை கம்மியா இருந்தா எங்க வேணா வாங்குவோம், இது எங்க உரிமைன்னு இந்தியா காட்டுதா? இல்ல அமெரிக்காவுக்கு பயந்து ஒரு சமாதான முயற்சி பண்றாங்களா?